அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா இந்தியாவில் உள்ள ஒற்றுமை சிலை என்று சொல்லக்கூடிய இந்த ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி இந்த சிலையை பற்றி பார்க்கலாம். இதுதான் உலகத்திலேயே உயரமான சிலை. இதை பற்றின வினாவிடைகள் பார்க்கலாம். இது சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களுடைய சிலை தான் உலகத்திலேயே மிக உயரமான சிலை. இவர் பார்த்திங்கன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் இந்தியாவின் இரும்பு மனிதர் என்று அழைக்கப்படுகிறார். அப்புறம் பார்த்திங்கன்னா இவர் சுதந்திர போராட்ட வீரரும் கூட. அடுத்தது பார்த்திங்கன்னா இவர் வல்லபாய் பட்டேல் பார்த்திங்கன்னா இந்தியாவினுடைய முதல் துணை பிரதமர், சுதந்திர இந்தியாவின் முதல் துணை பிரதமர் மற்றும் முதல் உள்துறை அமைச்சர் யாருன்னா இந்த சர்தார் வல்லபாய் பட்டேல். இவர் குஜராத் மாநிலத்தைச் சேர்ந்தவர். சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு பார்த்திங்கன்னா 1991ஆம் ஆண்டு இந்தியாவில் வழங்கப்படும் மிக உயரிய விருதான பாரத ரத்னா விருது வழங்கி அவர் கௌரவித்தாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா கடந்த 2014ஆம் ஆண்டு மத்திய அரசாங்கம் படேலின் பிறந்த தினம் அக்டோபர் 31ஆம் தேதியை தேசிய ஒற்றுமை தினமாக கொண்டாடப்படும் அறிவித்து, அதன்படி அவருடைய பிறந்த தினம் தேசிய ஒற்றுமை தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா 2018 அக்டோபர் 31 தான் இந்த சிலை இந்த ஒற்றுமை சிலை திறக்கப்பட்டது. அதாவது பட்டேலினுடைய 143வது பிறந்த நாளான 2018 அக்டோபர் 31 அன்று இந்த சிலை திறந்து வச்சாங்க. இது பார்த்திங்கன்னா இந்த சிலை எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா குஜராத் மாநிலம் வதோதரா அருகே நர்மதை நதிக்கரையில் சர்தார் சரோவர் அணை அருகே சாதுபேட் என்ற தீவில் தான் இந்த ஒற்றுமை சிலையானது அமைக்கப்பட்டிருக்கு. இந்த படேல் சிலையினுடைய மொத்த உயரம் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 787 அடி. அதாவது பார்த்திங்கன்னா சிலை அமைகிற அந்த பீடத்தின் உயரம் மட்டும் 190 அடி. கால் பகுதியில் இருந்து தலை வரை உள்ள சிலையின் உயரம் 597 அடி. மொத்தம் 787 அடி, அதாவது 182 மீட்டர். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த படேல் சிலையினுடைய தயாரிப்பிற்கு 70,000 டன் சிமெண்ட்டு, 18,500 டன் இரும்பு, 1,700 டன் பித்தளை பயன்படுத்தப்பட்டு இந்த சிலையானது வடிவமைச்சிருக்காங்க. சுமார் 220 கிலோமீட்டர் வேக காற்றையும் 6.5 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கத்தையும் தாங்கும் வகையில் தான் இந்த ஒற்றுமை சிலையானது வடிவமைக்கப்பட்டிருக்கு. சிலையினுடைய அடித்தளம் பார்த்திங்கன்னா 20,000 சதுர மீட்டர் பரப்பளவு 20,000 சதுர மீட்டர் பரப்பளவு கொண்டது. இந்த சிலையினுடைய மொத்த செலவுன்னு எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 3,000 கோடி ரூபாய். இந்த சிலையை ஒற்றுமை சிலையை வடிவமைத்தவர் யாருன்னு பார்த்திங்கன்னா இந்த சிற்பி ராம் வி சுடர். இவர் தான் இந்த ஒற்றுமை சிலையை வடிவமைத்தவர்.